ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் நிறுவனத்திடமிருந்து காசு வாங்கி கொண்டு இந்திய மக்களை பிராண்ட் பைத்தியக்காரங்களாக்கும் நடிகர்கள்லாம் யாரு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இதை ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நம்ம சொல்லி முடிக்க முடியாது. இது எப்போத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம மக்களுக்குள்ள எப்படி ஒரு வைரஸ் மாதிரி ஒரு கேன்சர் மாதிரி நம்மளை தொத்திக்கிச்சு அப்படின்றதுக்கு நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பாருங்கள். இதுக்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒரு மேட்டரை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு 100% நான் கேரண்டி. ஸோ இந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு எனக்கு ஸ்பார்க் எங்கே இருந்தது வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நானும் என்னோட நண்பரும் 2 பேரும் ஷாப்பிங் போயிருந்தோங்க. ஸோ ஷாப்பிங் போய் நாங்கள் என்னத்தை வாங்க போகிறோம், சும்மா ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கலான்னு போனோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பிராண்டு அப்படின்ற மாதிரி பார்த்தெல்லாம் வாங்க மாட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதா, ஒரு டிஷர்ட்டை போட்டால் ஒரு 2-3 மாதமாச்சும் உருப்படியாக வருதா, ஒரு ஜீன்ஸ் வாங்கினா ஒரு 3-4 வருஷமாச்சும் வருதா அப்படின்றத தான் பார்த்து வாங்குவேன். அதில் என்ன பிராண்டு ஒட்டி இருக்குது, என்ன கருமன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் என் கூட வேலை பார்க்குற பைபிளில், என் கூட இருக்கிற பைபிளில் வேலைலாம் பார்க்கல. நம்ம வேற வேலை பார்க்குறான், அவன் வேற வேலை பார்க்குறான். அவன் என்ன பார்க்குறான்னா கார்பரேட் கம்பெனியில் நல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவன் மட்டும் என் கூட ஷாப்பிங் வந்துட்டு பிராண்டு பிராண்டு பிராண்டு, எனக்கு இந்த பிராண்டு வேணும், இந்த பிராண்டில் தான் டிஷர்ட் வேணும், எனக்கு இந்த பிராண்டில் தான் ட்ரௌசர் வேணும், உள்ஜெட்டி வேணும்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக என்னை சுத்த விட்டுட்டான். நான் ஷாப்பிங் காலையில் ஒரு 9-10 மணிக்கு போயிட்டு ஒரு 10:15 முடிச்சாச்சு. ஆனால் இவனுக்கு மட்டும் பொம்பளை மாதிரி இவனை கூட வச்சு சுற்றிக்கிட்டு எங்கேயுமே அவன் கேட்குற பிராண்டு கிடைக்கல. பிராண்டட் ஷோரூமுக்குள்ளே போனாலே ஏகப்பட்ட காசு கேட்குறானுங்க அவன் கேட்குற டிஷர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி தேடி எங்கேயோ காப்பி விற்கிற கிடையாது. காப்பினா காப்பி குடிக்கிற காப்பி கிடையாது, இந்த பிராண்டே காப்பி பண்ணி விற்பானுங்களாம் கொஞ்சம் காசு கம்மியாக. ஸோ அந்த ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. ஆனால் டைம் என்னன்னு பார்த்தா காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சது, நைட்டு 10 மணி ஆகி இன்னும் ஓட்டை நிற்கலை அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கேட்டேன், ஏன்னா இப்படி பிராண்டுக்கு அலையிற, ஏதோ உடலை மறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபிட்டாக பாடி ஃபிட்டாகிற ஒரு டிஷர்ட்டும் ஒரு நல்ல ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு போனால் முடிஞ்சு போச்சு இல்லை சொல்லி பிராண்டு நீ அலையிற, அந்த சின்ன லோகோக்கே நீ அலையிற, எல்லார்கிட்டையும் போய் இது இந்த பிராண்டுன்னு சொல்லிட்டு இருக்க போறியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எனக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு மேட்டர் சொன்னாடே. நான் வேலை பார்க்குறது கார்பரேட் கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி, அங்கே எல்லாமே பிராண்டு தான். நீ என்ன பிராண்டில் ஷூ போடுற, என்ன பிராண்டில் டிஷர்ட் போடுற, இது எல்லாத்தையும் அவனுக்கு உத்து கவனிப்பானுங்க. ஸோ பிராண்டடாக போட்டால் தான் எனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொன்னால். ஸோ ஏன்டா இந்த கம்பெனியில் மட்டும் எதனால் இப்படி பிராண்டை ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க, பிராண்டட் போட்டால் தான் மதிப்புன்றாங்க, இந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்க முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவான், இங்கே நடைமுறை அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட வேற ஒரு கேள்வி கேட்டேன். சரி, எதை பார்த்து இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நீ இன்ஸ்பயர் ஆனா, அதுக்கு ஒரு சில நடிகர்கள் பேர் சொன்னான். இந்த நடிகர்கள்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு வராங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. இந்த ஒலி நடிகரோட வாட்ச் இத்தனை லட்சமா, அவர் போடுற செருப்பு பலாயிரமா, அதாவது 10,000-20,000 செருப்பு போடுறாராம். இவர் வச்சிருக்கிற பேக், இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸை கூட முழுசாக வைக்க முடியாது. ஆனால் இந்த பேக் 2 லட்சமா. கேட்டால் லூயிஸ் விட்டான் அப்படின்றானுங்க. எங்கத்தை விட்டான், என்னத்தை விட்டான், எனக்கு ஒன்றும் தெரியல, நீ தான் காசை விட்டனாயே அப்படின்ற மாதிரி அவனை நான் திருப்பி சொன்னேன். ஸோ எதனால் இந்த மாதிரி நடிகர்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத நான் என் சைடில் ரிசர்ச் பண்ணணும்னு நான் நீங்கள் ஆரம்பித்தேன். வித்தின் 2 டேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணேன். அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அதுவும் இது நேற்று நடந்தது கிடையாதுங்க. ஆரம்பம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போவோம், 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். எப்படி இந்த பிராண்டெல்லாம் நம்ம உள்ளூர் பிராண்டை அழிக்கிறதுக்கு நம்ம நடிகர்களை யூஸ் பண்ணுச்சுன்றதை பற்றி பேசுவோமா? கிட்டத்தட்ட 1995 வருஷம் எடுத்துப்போம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப குழந்தை, சின்ன பையன். ஸோ அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் குடித்த கூல் ட்ரிங்க்ஸு இந்த சித்தாரா, அதுக்கப்புறம் கோல்டு ஸ்பாட்டு, வீட்டில் அப்பப்போ ரசனா கலந்து கொடுப்பாங்க. எங்கேயாவது ஒரு கிராம பக்கம் போகும்போது கேம்பா குடிப்பேன், அதாவது இந்த கேம்பா கோலா காலிமார்க்கு குடிப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டியோட டேஸ்ட்டை இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாதுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். இன்னைக்கு எவ்வளோ ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் அந்த டேஸ்ட் வரல. ஸோ இப்படி தான் இந்த ஜூஸ்னால் இப்படி தான் குடிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் சோப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 501, ஊர்வசி, அப்புறம் சபீனா, நிர்மா, இது மாதிரி தான் எங்கள் அம்மாலாம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். பிஸ்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்திமான் ஸ்டிக்கருக்காக இந்த பார்லிஜி, அதுக்கப்புறம் அமுல் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அமுல். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஆர் மசாலா, எப்பயாவது எவனா சொந்தக்காரன் வந்தால் அந்த ஹால்திராம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் பீரோ, அதுக்கப்புறம் சென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸோனா சென்ட்டு, அதுக்கப்புறம் பிக் ஃபன் அப்படின்ற ஒரு பபுள் காம் சாப்பிட்ருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு பபுள் காம். அதுக்கப்புறம் டால்டா அப்படின்ற ஒரு டப்பாவில் எங்கள் வீட்டில் எண்ணெய் வச்சிருப்பாங்க. டால்டாலாம் பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா? அது எவ்வளோ கொடூரமான கேவலமான விஷயம் தெரியுமா? மயோனீஸோட அது கேவலம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் டால்டா அப்படின்றது ஆயில் டப்பா தான், ஆயில் தான் உள்ளே இருக்கும். ஸோ அந்த பிராண்டெல்லாம் பார்க்க முடியல. பிக் பஸாரே எங்கே போச்சுன்னு தெரியல. இவ்வளோ ஏங்க எங்கள் தாத்தா வச்சிருந்தது HMT வாட்ச், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் அப்பாலாம் டைட்டன், டைமேக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தேன். ஏன்னா நான் ஒரு 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஃபேஷன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நைக்கி, லிவைஸு, அதுக்கப்புறம் டோனி ஹில், ஸ்கெச்சர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஷூஸ் வருது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் சாப்பிட்ருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம வெளில போனாலும் இந்த டாமினோஸ், மெக்டோனல்ட்ஸ், ஸ்டார்பக்ஸு, பர்கர் கிங்கு,
அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு கோக் அண்ட் பெப்சிகோ, அதுக்கப்புறம் கெலாக்ஸ், இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்பா எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் வீட்டில் கெலாக்ஸ் சாப்பிட்டு இருக்குதுங்க, சாக்கோ சாப்பிட்டு இருக்குதுங்க. ஸோ இவ்வளவு ஏங்க. அதுக்கப்புறம் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு போனாலும் இந்த ரெவலான், ஜேஎன்ஜே, பிஎன்ஜி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரானிக்ஸ்னா ஆப்பிள் இல்லைனா நீ உயிரோடவே வாழாத, கிட்னியை விற்று ஆப்பிள் ஃபோன் வாங்கி இல்லைனா செத்து போயிடு அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ப்ரௌசர்னாலே கூகுள் தான். இன்னைக்கு சாட் ஜிபிடி என்னதான் வந்து அவன் நிறைய அட்வான்ஸ்டாக கொடுத்தாலும் கூகுள் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் டெல், ஹெச்பி இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹிண்டல் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை போய் சரவணா ஸ்டோர்லாம் எத்தனை பேர் வாங்குறாங்களா நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் சீப்பஸ்ட் ப்ராடக்ட் வேணும். அப்போ அமேசான், வால்மார்ட் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸா? பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இதில் எந்த தப்பும் இல்லை. அவன் பரிமாண வளர்ச்சி அடையும் போது புதுசான மேட்டர்கள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ண தான் செய்வோம். உனக்கு என்ன வலிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த 2 டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். 1995 நான் சொன்ன ப்ராடக்ட்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 95 நம்ம நிறைய யூஸ் பண்ணது மேக்ஸிமம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 99.5 FM மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது முக்கால்வாசி அமெரிக்கன் மற்றும் பிரிட்டிஷ் பிராண்ட்ஸ் தான். ஸோ நம்மளோட 90s வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். அந்த காலகட்டத்தில் ஒரு ஊறுகாய் செய்யணும்னா வீட்டில் ஊறுகாய் செய்வோம், இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா செய்வாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சோப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ஆன்ட்டி செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த சோப்பை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். பல்பொடி, பல்லு விளக்கிறதுக்குன்னா கோபால் பல்பொடி அப்படின்ற மாதிரி ஒரு பல்பொடி தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் பிராண்டான டாபர்லேருந்து 2 பேஸ்ட், வீகோ, வஜ்ரதந்தியா இதெல்லாம் பேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோல்கேட் அப்படின்ற ஒரு பிராண்ட் உள்ள வருது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுனா ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரவணபவன் தான் வந்து இங்கே லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்னு சொல்லலாம். நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை வாழ் மக்கள் அப்படின்றனால இந்த மவுண்ட் ரோட்ல பிலால்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அதுதான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். புகாரிலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் 95 நான் வந்து கொஞ்சம் வளர்ந்து வரும் ஒரு கிட்டாக இருந்தப்போ நான் சாப்பிட்டது. ஸோ இந்த மாதிரி தான் பிராண்ட் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ பிராண்ட்ஸ் உள்ள வந்துருச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்படி இருந்த வாழ்க்கைக்குள்ள 90களில் இந்த கன்சியூமரிசம் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் உள்ள வருதுங்க. அந்த பிராண்ட் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உள்ள வருது. இந்த பிராண்ட் வரதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நடிகை ஐஸ்வர்யா ராய். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி அது ஐஸ்வர்யா ராய் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அதாவது மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த வேர்ல்டு வைடு ஒரு காம்படிஷன் நடக்கும். உலக அழகி யார் அப்படின்னும் போது இவங்க தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே மேக்சிமம் இங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், இங்க இருக்கிற இந்த பிளாண்ட் ஹேர் இருக்கக்கூடிய அழகிகளை தான் இவங்கெல்லாம் அழகின்னு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா திடீர்னு பொத்துக்கிட்டு மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா ராய், இந்தியாவில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராயை தேர்ந்தெடுக்குது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். என்னடா அது சம்பந்தமே இல்லை அப்படின்னு யாருமே யோசிக்கல. நம் நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஐஸ்வர்யா ராய் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உள்குத்துகள் இருக்கு அப்படின்றத இன்னி வரைக்கும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஆனால் கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா ஐஸ்வர்யா ராயை தேர்ந்தெடுத்தவுடன் ஐஸ்வர்யா ராய் தான் உலக அழகி அப்படின்னு சொல்லி இங்கே சினிமாக்குள்ள வந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுது. அப்படியே ஐஸ்வர்யா ராய் பின்னாடியே நிறைய அமெரிக்கன் மற்றும் பிரிட்டிஷ் பிராண்ட்ஸ், காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ் உள்ள வருது. ஸோ ஐஸ்வர்யா ராய் அவர்கள் உலக அழகி ஆவறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பவுடர் தான், இந்த ஃபேஸ் கிரீம் தான், இந்த சோப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து அவனுக்கு ப்ரமோட் பண்ணுறானுங்க. அது என்ன பிராண்ட்ஸ்ன்னு நான் சொல்ல விரும்பல, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த பிராண்ட்ஸ் வந்து உள்ள வர இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறது அசிங்கம், அதாவது மாநிறமாக இருந்தாலே அசிங்கம். ஐஸ்வர்யா ராய் மாதிரி வெள்ளையா இருந்தால் மட்டும்தான் உலக அளவில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால ஃபேர் அண்ட் லவ்லியே யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் பயப்புள்ளைங்களா நானும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆகிறேன்னு மூஞ்சி புல்ல அப்படின்னு சுத்தி நின்றானுங்க கொடூரமா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ரேசிசமா, வெள்ளையா இருந்தா ரொம்ப பெருமையா, கருப்பா இருந்தா எங்க தப்பா, யோ இது தமிழர்களோட நிறமையா அப்படின்ற மாதிரி பல பேர் கொடி பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவனுங்கெல்லாம் உஷாராயிட்டு இனிமேல் இது பேரு ஃபேர் அண்ட் லவ்லி வேணாம், க்ளோ அண்ட் லவ்லின்னு மாத்திக்கலாம்னு சொல்லி ஃபேர் அண்ட் லவ்லி பேரை க்ளோ அண்ட் லவ்லி மாத்திட்டாங்க. அதாவது கருப்பு வெள்ளைன்னு பிரிச்சாதானே தப்பு, பளீர்னு இருங்க, கருப்பா இருந்தாலும் பளிச்சுன்னு அழகா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட டேக்லைனே மாத்திட்டானுங்க உஷாரா. இதுக்கப்புறம் இந்த இலசுகளை வந்து நோண்டி விட்டதுக்கு அப்புறம் கிட்ஸ் குழந்தைங்களை வந்து ஏதாவது குழப்பி ஒண்ணும்ல, அதனால நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்களா, ஃபுட்பால் விளையாடுறீங்களா, பூஸ்ட் குடிங்க, போன்விட்டா குடிங்க, வீவா குடிங்க, மைலோ குடிங்க, என்னென்னமோ குடிங்கன்னு சொல்லி சர்க்கரையும் கொக்கோ பவுடரையும் கலந்து ஒரு ட்ரிங்கை கண்டுபிடிச்சு அதை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரானுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம குழந்தைங்களாம் பார்லி கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த ராகி கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் குடிச்சின்னு நல்லா தெம்பா இருந்ததுங்க. இதுக்கப்புறம் இதில் ஸ்வீட்டை கலந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம், அதுவும் நம்ம சச்சின் சேவாக்கெல்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் தோனியை கூட வச்சு ப்ரமோட் பண்ணுங்கிறானுங்க. அப்புறம் ஊரில் இருக்கிற குழந்தைங்களாம் அதை குடிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கீழ்மட்டத்தில் கொஞ்சம் வருமானத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணோன்னா இந்த பூஸ்ட்டை வாங்கி நீ குடிச்சின்னா உனக்கு பேட்டு ஃப்ரீ, அதுக்கப்புறம் டென்னிஸ் பேட்டு ஃப்ரீ, கிரிக்கெட் பேட்டு ஃப்ரீ, பால் ஃப்ரீன்னொன்னே சரி ஓகே டென்னிஸ் பேட்டு நம்மளால் வாங்க முடியாது, அது ரொம்ப அதிகமாக விலை வைக்குது, பூஸ்ட் வாங்கினா ஃப்ரீயாக கொடுக்குறான்னு அந்த டார்கெட்டையும் அந்த ஒரு பீப்புளையும் டார்கெட் பண்ணியாச்சு.
ஸோ இலசுகள் பெண்களையும் டார்கெட் பண்ணியாச்சு, குழந்தைகளையும் டார்கெட் பண்ணியாச்சு. இந்த ஆம்பளை பசங்க தாயா ஐயோ ஒரு பேண்ட்டு ஷர்ட்டியா ஒரு 100 மீட்டரா 100 மீட்டர்ன்ற பாருங்க, ஒரு 2 மீட்டருக்கு பேண்ட்டுக்கு பிட் எடுக்கிறானுங்க, டைலர் கிட்ட போய் தச்சிக்கிறானுங்க. இந்த டைலர் கடையெல்லாம் ஓய்ச்சாதான் இவனுக்கு வந்து ரெடிமேட் ட்ரெஸ் எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறானுங்க. இந்த ஜீன்ஸ்ன்ற பேரில் நம்ம ஆள் ஒரு படம் எடுக்கிறாரு, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவர் அமெரிக்க வாழ்த்தமிழர் அசோக் அவர்கள். ஸோ எப்படி பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவன் ஜீன்ஸு தான், இந்த ஜீன்ஸ் போட்டால் நம்ம ஊரு கிளைமேட்டுக்கு உள்ளெல்லாம் வெந்து போயிடுயா அப்படிலாம் யோசிக்கல, அதை ஒரு கல்ச்சராகவே மாற்றிட்டானுங்க. இன்றைக்கி ஜீன்ஸு போடாத ஆட்கள் யாருமே கிடையாது. வேகுதோ வேகலையோ உள்ளே வந்து என்ன ஆகுது, உன் டெஸ்டோஸ்டிரான்லாம் என்ன நிலைமைக்கு போகுது அப்படின்றத பற்றிலாம் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் ஜீன்ஸ் வாங்கி மாட்டின்னுறோம். ஆனால் இந்த ஜீன்ஸை நடத்தும் முக்காவாசி நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் தான். என்ன ஒரு 10-20% வேணால் இந்தியன் கம்பெனிஸ் வந்து அதை மேக் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் அவங்களோட கம்பெனியில் அதிகப்படியான ஸ்டேக்ஸு இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் மற்றும் வேறு நிறுவனங்கள் தான் இருக்கும். இதெல்லாம் ரைட்டுப்பா. இந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் இந்தியன்ஸ் ஏன் டார்கெட் பண்ணணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பொதுவாக சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அதாவது நீங்கள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இவங்களெல்லாம் வந்து நம்ம இந்தியா உள்ள வரத்துக்கு முன்னாடி அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் மக்கள்ஸ், ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த மக்கள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா நம்ம இந்தியன் மாதிரி தான் இருப்பாங்க. இந்தியன்ஸ் மாதிரி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு லக்ஸரி எல்லாம் ஒன்றும் வேணாங்க, வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட வருமானத்துக்கு கீழே எப்படி கிடைக்குமோ நம்ம அந்த லெவல்லே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா மக்களோட மனநிலையும் இருக்கும். ஆனால் இந்த வியாபாரிகள்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த வியாபாரி வந்து அவங்ககிட்ட இருக்கிற பொருள் உங்ககிட்ட அவன் விற்கவே மாட்டான். அதுக்கு பதிலாக உங்கள் மைண்ட் செட்டை அவன் மாற்றி விட்டு அந்த பொருளை தானாகவே நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து வாங்குற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை தான் அவன் மாற்றுவான். அதுதான் அவனோட வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவன் போயிட்டு, அதாவது ஒரு வியாபாரியை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்றவன் என்ன பண்ணுவான், வீடுக்கு போய் இந்த பொருளை வாங்கிக்கோங்க, அது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ உங்களை வீடு வந்து விற்றுன்னு இருப்பான். ஆனால் இந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்றவனை நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவனோட பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ உங்கள் கண்ணில் போடுற இடத்துலலாம் இருக்கும். உங்களை தோண்டி நோண்டி நீங்களாவே வழியே வந்து அவன் ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை நல்லா மார்க்கெட் பண்ணி உங்களை இழுத்து நிற்பான் பார்த்தீங்களா, அவன் தான் பிஸ்னஸ் மேன். ஸோ அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கண்ட்ரீஸில் நிறைய பிஸ்னஸ் மேன் இருப்பானுங்க. அந்த பிஸ்னஸ் மேன் லிஸ்டெல்லாம் நம்ம எதுக்கு போடணும், மக்களுக்கே தெரியும். ஸோ இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அமெரிக்க மக்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க, சாதாரண லைஃப் ஸ்டைல்லே இருக்கிறாங்க, குழந்தை குட்டின்னு இருக்கிறானுங்க, குடும்பமாக இருக்கானுங்க. இப்படிலாம் இருந்தால் நம்மளால் வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ இவனுங்க எல்லாரையுமே சுயநலமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறானுங்க. நம்ம எல்லாருமே நீங்கள் நினைக்கிறோம் இல்லையா, அமெரிக்கன் கல்ச்சர் ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க, அங்கெல்லாம் குடும்பத்தோடு வாழ மாட்டாங்க. ஆனால் அவனுங்களும் ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க தான் இந்தியர்கள் மாதிரி. ஸோ இந்த கல்ச்சரை கெடுத்தால் மட்டும்தான் வியாபாரம் பண்ண முடியும். இவனுங்க எல்லாரையுமே தனித்தனியாக உடச்சு ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்கன் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஸரி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரானுங்க. அதாவது நாங்களாம் ரொம்ப பணக்காரங்க, நாங்களும் ரொம்ப பிரீமியமான ஆளுங்க அப்படின்றத ஒரு லோயர் கிளாஸும் ஒரு மிடில் கிளாஸும் நம்புகிறோம். ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க விற்கிற ப்ராடக்ட் எல்லாமே திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் அப்படின்ற மாதிரி டேக்லைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை வாங்க வரவங்க எல்லாருமே ப்ரீமியம் கஸ்டமர் தான், வாங்குறவனும் ப்ரீமியம் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லி அதிக ரேட்டுக்கெல்லாம் விற்கலங்க, ரொம்ப சொற்பமான ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. நம்மளால் ஒரு மிடில் கிளாஸால் வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன ரேட் வைக்க முடியுமோ அந்த ரேட்டு தான் வச்சு அவனுக்கிட்ட இருக்கிற ரொம்ப லோ குவாலிட்டி பொருளை விற்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ போக போக அமெரிக்க மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட குவாலிட்டி என்னென்னு அவங்களுக்கு தேவையே கிடையாது, அந்த பொருள் வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பொருளை வாங்கினா நம்ம ப்ரீமியம் கஸ்டமர், நம்ம ரொம்ப வசதியானவங்க அப்படின்றத நம்மளோட சர்க்கிளில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்றத்தாழ்வை கிரியேட் பண்ணுறானுங்க. அந்த ஏற்றத்தாழ்வுக்கு நம்ம மாதிரியான மக்களும் வந்து பலிகடா வராங்க. ஸோ இதுக்கப்புறம் அவனோட பிராண்ட்ஸ் சூடு பிடிக்குது. அவன் உலக பணக்கார லிஸ்ட்டில் நம்பர் 1 வரான். ஆப்பிள் நிறுவனமாகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இன்றைக்கி யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் விற்கிறது எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற அளவுக்கு அமெரிக்கன்ஸே நம்புறானுங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியம்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸே நம்புகிறாங்க. மக்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வருது, மக்களுக்குள்ளே பிரிவினை வருது, நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போட்டுக்கிட்டு கல்ச்சர் உடையுது, பிஸ்னஸ் மேன் வாழ்கிறான். ஸோ அவங்க ஊரை கெடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு பார்த்தா சைனா மற்றும் இந்தியா. சைனாக்குள்ளே அவனோட பருப்பு வேகலை, ஏன்னா அங்கே உள்நாட்டிலே அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு அவங்களோட பிராண்டை தவிர எந்த பிராண்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஓன் பிராண்டுக்கு இங்கிலீஷை யூஸ் பண்ணாமல் அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸும் பண்ணுவானுங்க. அதனால் அவங்களால சைனாவை அடிச்சிக்க முடியல, ஏன்னா அவனுங்க விற்கிற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸே அவனுங்க சைனாலேருந்து வாங்கிட்டு இருக்கிறனால சைனாவை பெருசாக டார்கெட் பண்ண முடியல. பட் இந்தியா அப்படின்றது அதிக ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அங்கே நிறைய பணக்காரர் இருக்கான், நிறைய பணம் புழக்கம் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு தேர்ந்தெடுத்த நாடு இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ளே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்ன தான் ப்ரீமியம் ப்ராடக்டாக இல்லை, நம்ம ஊரில் வந்து இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கே ஆள் இல்லை, இருந்தாலும் இந்தியாவில் விற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
இந்திய மக்கள் மனதில் அமெரிக்க மக்கள் மனதை எப்படி நம்ம கெடுத்தோமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இங்கேயும் ஏற்றத்தாழ்வை கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம மக்கள்கிட்டையும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரீமியமான ஆள், உங்களோட சர்க்கிளில் உங்களோட நண்பர்கள் மத்தியில் சொந்தக்கார மத்தியில் நீங்கள் ப்ரீமியமாக இருக்கணும்னா எங்களோட அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு அங்கே தயாரிப்பு அப்படின்றதுக்கு ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பெரிய லெவலில் இங்கே அதிக ரேட் வச்சு விற்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், ஐஸ்வர்யா ராயை வச்சு ப்ரமோட் பண்ண நிறைய இந்த ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரியான ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற பெப்சி அண்ட் கோக், இது எல்லாமே தயாரிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 80 காசு 90 காசு தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கி கொடுத்தது 10 ரூபா 11 ரூபா 12 ரூபான்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்கள் எப்படி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல. அதுக்கு காரணம் இவங்க பிடிச்சது நடிகர்களை. அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்து ரசிக்கிற ப்ரீமியமான நடிகர்கள், அந்த ப்ரீமியமான நடிகர்களை இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும் போது அவங்களோட ரசிகர்களான நம்மையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நடிகர் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவனோட ரசிகன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பொதுமக்கள் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைரஸ் மாதிரி, கேன்சர் மாதிரி இந்த விஷயம் பரவ ஆரம்பித்து நம்மளோட இந்தியன் பிராண்ட்ஸு அழிக்கப்படுது. இதில் ஒரு சில இந்தியன் பிராண்ட்ஸ் அழிக்கப்பட்டு விட்டது, ஒரு சில இந்தியன் பிராண்ட்ஸை இவங்களே காசு கொடுத்து வாங்கி தன்னோட கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பேரில் ரன் பண்ணுறது பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணுற ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற கம்பெனியே ஹிந்துஸ்தான் நம்ம இந்தியாவிலே கிடையாதுங்க. அது அதோட மொத்த ஸ்டாக்ஸுமே பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருக்குது. எப்படி பாருங்கள், பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நம்மளோட கன்சியூமரிசத்தையே தூக்கி சாப்பிட்டான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தான் இவங்க ரஜினி, கமல், அஜித், விஜய், அப்பாஸ், மாதவன், சூரியன் எல்லாரையும் யூஸ் பண்ணி எல்லாரை வச்சும் இந்த கார்பரேட் ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டானுங்க. இன்றைக்கி ஐஃபோன் கையில் இல்லைனா உனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐஃபோன் எல்லாரோட வீட்லேயும் வந்துருச்சு. 2K கிட்ஸா ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் ஐஃபோன் இல்லைனா மரியாதையே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 90% ப்ராடக்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே அமெரிக்கன் மற்றும் யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 10% வேணால் இந்தியன் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், அதை கூட கூடிய சீக்கிரம் அவனுங்க வாங்கிடுவானுங்க. ஏன்னா இதை வந்து அரசாங்கம் தட்டி கேட்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் ஓப்பனாக டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே டாமினேட் பண்ணுற கூகுள், யூடியூப் எல்லாமே அவங்களோட தான். ஸோ ஒரு அரசாங்கத்தை காலி பண்ணனாலே இந்த கூகுள், யூடியூபை வச்சு இவனுங்க உங்களை முடிச்சு விட்டுறலாம். இதனால் அரசாங்கமும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதையும் தாண்டி நம்ம அரசாங்கம் சொந்தமாக தனியாக நம்ம உள்ளூர் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேன் மேலே ஒரு பிளாக் மார்க் கொண்டு வரது, மக்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்பு கொண்டு வரது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே ஏகப்பட்ட ப்ரொபகண்டா நடக்குது. பத்தாஞ்சலின்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது, இது ஒரு சாமியார் தயாரிக்கிறானா, அவங்க ஒரு ஃப்ராட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணதில்லை. பட் நல்லா யோசித்து பார்த்தா தான் தெரியுது அது ஒரு உள்ளூரில் தயாரிக்கிற ப்ராடக்ட்டு. அதுக்கும் வந்து ஒரு ஃபேக் அப்படின்ற ஒரு லேபிளை கொடுத்து காலி பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பில்கேட்ஸ் மேலே நம்மளுக்கு கோவம் வராது. வாரன் பஃபட்டோட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்போம். ராபர்ட் கியோசகி புக்ஸ் எல்லாம் வாங்கி என்ன மாதிரியான வல்லுநர் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் மன்மோகன் சிங்கை நம்ம ஃபாலோவே பண்ண மாட்டோம். ஸோ அந்தாலும் ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுருவோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிஸ்னஸ் மேன், டாட்டா மாதிரியான ஆட்களை பற்றிலாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி மேலே நம்மளுக்கு எப்படி தான் அவ்வளோ வெறுப்பு வந்தது நம்மளுக்கே தெரியல. ஏன் அவ்வளோ செலவு பண்ணி அவன் கல்யாணம் பண்ணனால வெறுப்பு வந்ததுன்னு தெரியல. அதானியை பார்த்தாலே நம்மளுக்கு புரியல. ஆனால் வெளிநாட்டு பிஸ்னஸ் மேனை பார்த்து அலிபாபா போன்ற பிஸ்னஸ் மேனெல்லாம் நம்ம கொண்டாட செய்வோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட் ஏன் மாறி போச்சுன்றதை நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இல்லையா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த நடிகர்கள் தொடர்ந்து அந்த ப்ராடக்ட்ஸை, அமெரிக்கன் மற்றும் யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸை இங்கே ப்ரமோட் பண்ணி அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு காதல் தான் நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸை நம்ம சீப்பாக நினைக்கிற அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிருச்சு. இங்கே கூட மைக்ரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்த ராகுல் சர்மா அப்படின்றவர், ஆனால் ஆரம்பித்த ஒரு 3-4 வருஷத்தில் பீக்கில் போனார். நம்பர் 1 அப்படின்ற மாதிரி இந்தியாவில் பேர் வாங்கினவர். அடுத்த 2 வருஷத்துலேயே திவால் ஆனார், பேங்க்ரப்ட் ஆனார். அந்த கம்பெனியை மூடி அந்த கம்பெனியை வேற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வாங்கிடுச்சு. ஸோ இப்போது அவர் ஒரு எலக்ட்ரிக் பைக் கம்பெனி ஆரம்பித்து அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எப்படி இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒன்று அந்த கம்பெனியை அழிச்சிருவானுங்க, இல்லை அந்த கம்பெனி மேலே இருக்கிற பேரை இந்திய மக்கள் மத்தியிலேயே அவனுக்கு கெடுத்து விட்ருவானுங்க, இல்லைனா அந்த கம்பெனியை இவனுங்களே வாங்கிடுவானுங்க. ஸோ இப்படி தான் நண்பர்களே நம்ம ஊருக்குள்ளே கன்சியூமரிசம் நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு புரியணும். ஸோ இந்த டாமினேஷனுக்கு நடிகர்களும் ஒரு பாதை வகுத்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அதை நிறைய நடிகர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் பெரும்பாலான நடிகர்கள் இந்த மாதிரி கார்பரேட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மேன் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க எப்போ நிறுத்துவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நம்ம இந்திய ப்ராடக்ட்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள். அதுக்குன்னு வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்தியன் கன்சியூமரிசத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அமெரிக்கன் மற்றும் பிரிட்டிஷ், யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற யாருமே ப்ரீமியம் கிடையாது. உங்ககிட்ட எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, உன்னால் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும், உன்னோட நாட்டுக்கு நீ எவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் நீங்கிறது பண்ண முடியும் அப்படின்றத வச்சு தான் நீ எவ்வளோ ப்ரீமியமான ஆள் அப்படின்றத உன் நாட்டு மக்களே முடிவு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம். சரி, அதெல்லாம் ரைட்டு, இவ்வளோ சொல்கிறிய,
எந்த ஃபோனையும் எந்த மைக்கை வச்சு நீ ரெக்கார்ட் பண்ணுகிற அப்படின்னு கேட்குறீங்களா? விட்ருங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.